பாலச்சந்தர் சார் வந்து இந்தியாவிலே பெரிய விருது, தாதா சாஹிப் விருது, நிறைய தேசிய விருது. கைலாசம் சார் டாக்குமெண்ட்ரியில் வந்து அவ்வளோ பெரிய விருது. உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆட்கள் படத்தில் நடித்தவங்க கம்பெனிலாம் அவ்வளோ நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த படம் உங்களுக்கோ இந்த படக்குழு சேர்ந்து இருக்கோ தேசிய விருது கிடைக்குமா? பாலச்சந்தர் சார் இருந்தால் உங்களை பற்றி நம்ம பக்கமாக லெட்டர் எழுதிப்பார், கண்டிப்பாக பாராட்டி. இது அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, எழுதி கொடுத்துருப்பாரு. டெஃபினட்டாக நிறைய பாராட்டு கடிதங்கள் நான் சிறுகதைகளை படித்து எழுதி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு. பட் என்னால் கற்பனையில் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்ல முடியல. அது நீங்கள் கூட கற்பனை பண்ணிக்கலாம். ஸோ விருதுகள் டெஃபினட்டாக தேசிய விருதுகள் கிடைச்சா நல்லாயிருக்கும். கிடைக்கும், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு கிடைக்கும். டீசரை பார்த்து உங்ககிட்ட நீங்களாம் தான் சொன்னீங்க, டீசரை பார்த்தே சொல்கிறாங்களேன்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ நன்றி. லவ் போர்ஷன் ஒன்று வரும். ஓகே. அப்போ வந்து நீங்கள் மேலாடை இல்லாடும் போது அவர் வந்து கிட்ட வந்து பேச வருவார். அப்போ பேச வர மாட்டார். ஆனால் நீங்கள் வந்து ஜாக்கெட் போட்ட உடனே பேச வருவார். ஸோ அந்த கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் அது மாதிரி வச்சாங்க? இப்போ வந்து சில திங்ஸ் நானே கூட படம் பார்த்த பொழுது தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். ஒருவேளை அவங்க கண்ட்ரோல் போகுதுன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்களோ என்னமோ. ரவி சார், நீங்கள் சார் உண்மையாலுமே நாதஸ்வரம் ஊதுற மாதிரி மாறிட்டீங்க. அதில் ட்ரைனிங் என்ன எடுத்தீங்களா? ரொம்ப நேரம் ட்ரைனிங் கொடுத்தாரு போட்டு. உண்மை திருநெல்வேலியிலேருந்து வந்து நாதஸ்வர வித்வான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் ஒரு 4-5 நாள் தொடர்ந்து அதை பயிற்சி பண்ணேன். மியூசிக் டைரக்டர் மக்பூல் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட் போகும்போது, ஸோ நீங்களே நேச்சுரலாக அந்த சிங் பண்ணுறதுக்கான விரல் அசைவுகள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ அதுக்காகவே மெனக்கட்டு நான் ஒரு வாரம் பயிற்சி பெற்று தான் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ. அங்கம்மா ஒரு அம்மா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய அவளுடைய விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அவள் சுயமாக சில விஷயங்கள் அவளுக்காக பண்ணுறா. அது நல்லதுன்னு எடுத்துக்கலாம். சுயமாக இல்லாமல் ரொம்ப ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அம்மான்னு பார்க்குறவங்களுக்கு அவள் கெட்டவளாக தெரியலாம். பட் அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்படி இருந்தாலும் தப்பு இல்லை, அப்படி இருந்தாலும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆக நல்லவள்னு சொல்கிறீங்க, கெட்டவள்னு சொல்கிறீங்க. சொல்லலாம். எல்லா கேரக்டர்ஸும் அப்படி தானே சார். நம்மளுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு இது இருக்குல்ல, இப்படியும் இருக்கும். நம்மளே ஒரு ப்ராப்ளி எண்டில் அவள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாலோ என்னமோ, அவள் ஏதோ பண்ணதுக்கு அதனால தான் அவள் போகணும்னு நினச்சாளா, அப்படி கூட இருக்கலாம் இல்லையா, நமக்கு தெரியாது. இல்லை, அந்த மருமகளை நீங்கள் ட்ரீட் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா? கரெக்ட். அது கொஞ்சம் கூட ஒரு ஈவிரக்கமே இல்லாமல் பண்ணுறீங்களே, ரொம்ப தப்பாக தான் இருக்குது. அது எனக்கு அஸ் அ கேரக்டர் பண்ணணுமான்ற சில கேள்விகள் கேட்டேன். சிலதை குறைக்கலாமான்னு கேட்டிருக்கேன். பட் ஆனால் சில இடங்களில் நான் கண் கூட பார்த்துருக்கேன். எப்படின்னா, ஒரு சின்ன மகள்கிட்ட ஒரு வேறு மாதிரி ஒரு அன்பு இருக்கும். பெரிய மக வந்து அப்பா இல்லாத இடத்துல ஒரு பெரிய மகனுடைய மனைவி வரும்பொழுது அது ஒரு சின்ன அது வேறு மாதிரியான பார்வை இருக்கும் அந்த மருமகள் மேலே. தன்னுடைய இடத்த பவரை எடுக்கிற ஒரு பெண், அது ஒரு கோவங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். லைஃப்லையும் பார்த்துருக்கேன், சில படங்கள்லையும் பார்த்துருக்கேன். எனக்கு அதுக்கப்புறம் அது என்னால் அதை ஒப்புக்கொள்ள முடிஞ்சது. இல்லை, எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து புருஷன் இழந்ததுக்கப்புறம் ஜாக்கெட் போட மாட்டாங்க. அதில் உதாரணம் எங்கள் பாட்டியும் தான். ஓகே. ஆனால் எங்கள் பாட்டி மாதிரியே நான் உங்களை பார்த்தேன். ஏன்னா எங்கள் பாட்டி எப்படி எங்கள் அம்மாவை ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். அந்த பெருமாள் முருகன் கதையை நான் படிச்சிருக்கேன். அவரும் எங்கள் ஊரை சேர்ந்தவர் தான். அதனால் அந்த இது கரெக்டாக அப்படியே அந்த நல்லா வந்துச்சு. ஆனால் அந்த குடும்பத்தில் இவர் நாதஸ்வர வித்வானம் எப்படி உள்ளே வந்தாருங்கிறத எனக்கு புரியல. அவர் எதோ இந்த கல்யாணங்களில் பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு பிடிப்பு வந்திருக்கு. அவருக்குன்னு ஒரு தனக்குள்ள மனசில் தான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஒரு குறிக்கோள் ஏதோ ஒன்று வச்சிட்ருக்காரு. எஸ். படத்துக்கு படம் வந்து அவங்க அங்கம்மா தான். நாதஸ்வரம் பற்றி சொல்கிறீங்களா? இல்லை அம்மா, நீங்கள் உங்கள் கொஸ்டின் தான். சொல்லுங்க சார். இல்லை, படத்துக்கு படம் வேரியேஷன் சூப்பராக காமிக்கிறீங்க. இதில் கூட ரவிக்கே இல்லாமல் பண்ணியிருக்கீங்க, அழகாக இருந்தது. அந்த பழைய காலத்து எங்கள் பாட்டியை பார்த்த மாதிரி தான், பைல்வான் சார் சொன்ன மாதிரி தான். ஆனால் இந்த படத்தில் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த சுருட்டு பிடிக்கிறது வருது இல்லை? சுருட்டுன்றது சிகரெட்டை விட பயங்கரமான ஒரு காட்டாக இருக்கும். ஸோ அதை அவங்க கொடுக்கும்போது எத்தனை நீங்கள் இது பண்ணீங்க, அதை எப்படி நீங்கள் ட்ரைனிங் இது பண்ணீங்க? எனக்கு முன்ன பின்ன
பிடிச்சது கிடையாது. ப்ரொடியூசர் அஞ்சய் இருக்கார் இல்லையா, கேமராமேன் அண்ட் ப்ரொடியூசர், அவர் வந்து நான் அதுதான் முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்தாரு, எப்படி நான் பற்ற வைக்கணும், கைக்குள்ளே அந்த தீக்குச்சியை வச்சு காற்று படாமல் வச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த மாதிரி ஷார்ட் நல்ல வேலை வைக்கல, ஏன்னா காற்று ரொம்ப அடிச்சிச்சு. ஆனால் சில அங்கே பிடிச்சிட்டு இருந்தவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சார். எனக்கு சீரியஸாக அதுதான் வரவே வராதுன்னு நினச்சேன். அவர் வந்து நீங்கள் பற்ற வைக்கிறது வந்துடணும் அப்படின்னு. நான் பால்கனியில் உட்காந்து நிறையா நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். உண்மையாக நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணது அதுதான். முதல்ல பண்ணணுமான்னு கேட்டேன், பட் அதுக்கப்புறம் அதுவும் பண்ண பழகிடுச்சு. சுருட்டு வந்து அப்பப்போ சின்னதாகிடும், ஸோ பெருசு கொடுப்பாங்க அந்த ஷார்ட். பட் எதுவுமே நிறையா டேக்ஸ், ஏகப்பட்ட டேக்ஸ் போகாதனால எல்லாம் 3 டேக்ஸ் அந்த மாதிரி தான் போனது. ஸோ அதனால் அது ஓகேயா இருந்தது. இல்லை, அது உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது கிழவன்கள் சீரட் இந்த சுருட்டு பிடிக்கிறது வேற, அவங்க தான் அந்த புகையை உள்ள இழுப்பாங்க. ஓகே, ஆனா கிழவிகள் யாருமே உள்ள இழுக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா, அது எங்க பாட்டிகிட்டே நான் கேட்டிருக்கேன். ஓகே, அதாவது ஒரு ஆண்மைத்தன்மை வர்றதுக்காகத்தான் அந்த சுருட்டு பிடிக்கிறது. அது மட்டும் இல்ல, சுருட்டை இழுத்துட்டு உடனே விட்டுருவாங்க, உள்ளுக்குள்ள கொண்டே போக மாட்டாங்க பெண்கள். ஓகே, ஏன்னா அதனால தான் அந்த கற்பம் செதஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக அது ஆரம்பத்திலே பண்ணுவாங்க. ரெண்டாவது டைஜஷனுக்கு அது நல்லது அப்படிங்கிற ஒரு காரணம், அதனால தான் அந்த சுருட்டு காரணம் வந்தது. ஆனால் எல்லாரையுமே நல்ல வேலை வாங்கியிருந்தார் அந்த டைரக்டர். அதாவது பெருமாள் முருகன் கதையில் படித்ததை விட இது நேரேஷன் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் 2வது பாகம் வந்து உங்கள் லவ் ஸ்டோரியாக வருமா? நீங்கள் சொல்கிறது யோசிக்கலாம் சார். வேறு சிலர்லாம் கூட இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க அந்த பார்ட்டு. நீங்கள் சொல்கிறது நல்லா யோசிக்க வைக்குதுங்க. என்ன காரணம்னா, அவர் நீங்கள் இடையில உங்கள் சம்பந்தி வந்து பெரியாரிஸ்டின்னு சொல்லிட்டீங்க. அப்போது அது என்னன்னா, இந்த படம் வந்து அடுத்த பகுதி மறுமணத்தை ஆதரிக்கிறதா கூட இருக்கலாம். ஓகே ஓகே, அதனால தான் 2வது பகுதி இருக்கா நிச்சயமா அப்படின்னு கேட்டேன். நிச்சயமா. அதே மாதிரி இந்த படத்தில் உங்கள் பையன் டாக்டருங்கிறீங்க. அவர் ஒரு முறை கூட ஸ்டெதாஸ்கோப்பை வச்சு பார்த்ததில்ல, காலேஜ்லேயும் போய் பார்த்ததில்லை. அது மட்டும் இல்லை, அவரே வந்து பல்லு டாக்டருக்கு போய் வேற ஒருத்தரை கூப்பிட்டு தான் காமிக்கிறாரு. அப்போ டாக்டர் நல்ல ஹை ரெக்கமெண்டேஷன், பெரிய டாக்டர் இல்லை, அவர் டாக்டர் படிக்கலையுங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. பொய்யா படிச்சிருக்கேன் சார். இல்லை, இன்னொன்று இது நீங்கள் நல்லா இருக்குன்னு ஓரளவுக்கு சொன்னதே வந்து ரொம்ப சந்தோஷம். பாயிண்ட் கேள்வி ஃபஸ்ட்டு பாயிண்ட் இல்லை, அது உண்மைதான். நீங்கள் தாளித்த படங்களில் இது நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு வெரி ஹாப்பி. ஒன்று, நான் பல் டாக்டர் கிடையாது. 2வது, நான் டாக்டர் படிக்கிறது ஊரில். நான் அங்கே ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அந்த ஹாலிடே கேப்பில் தான் வந்து நான் அம்மாவை பார்க்கறதுக்கும் அம்மா கிட்ட அந்த லவ் மேட்ரு எப்படின்னா பேசி கன்வின்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் கிளம்பி இங்கே வரேன். இங்கே வந்து பார்க்கும்போது அம்மாவோட கேரக்டரும் அவங்களோட பிஹேவியர் வந்து பெரிய அண்ணன்கிட்ட இவங்ககிட்டயும் அன்னிக்கிட்டையும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறத நான் ஒன்று அனலைஸ் பண்ண தான், என்னடா நான் ஒன்று சொல்லான்னு வந்தால் இங்கே ஆல்ரெடி இவங்க வேறு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்க, இதையும் நான் கன்வின்ஸ் பண்ணி என் பிரச்சனையும் நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயந்து தான் இவங்க மூலியமாகவும் சரி அவங்க மூலியமாகவும் சரி நான் அது எப்படின்னா அம்மாக்குள்ளே ஸ்லோவாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறதுனால தான் இவ்வளோ ஒரு ட்ராமா அண்ட் கான்ஃப்ளிக்டே கிரியேட் ஆகுது. மற்றபடி டாக்டர் தான் சார். ஒரு 4-5 இவரை கூப்பிடுவேன் நான் வந்து என்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு. அவர் வரமாட்டார், அவர் ஹெசிடேட் பண்ணுவார். வந்திருந்தாருன்னா ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்த்துருப்பாரு. நான் என் பேச்சியை வந்து ஒரு ரேட்டு பார்த்துட்டு போனால் நான் வர முடியாது, வேறு வேலை இல்லையா எனக்கு அப்படின்னு சொல்லுவான். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, அவர் வந்து டாக்டர் படித்தாரோ இல்லையோ, அந்த பொண்ணோட நிறைய ஜல்சா பண்றாரு படத்துல. அது நல்லா இருந்தது. அதை விட கொடுமை என்னன்னா, கதையோட கருவே அதுதானே சார். அதனால தானே அவருக்கு அம்மா மாறணும்னு நினைக்கிறாரு. இல்லை, அந்த பொண்ணு தான் இவர் ரொம்ப நல்லா மெஞ்சுது. தலைமை இப்போதான் வந்து ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஹீரோ, நீங்கள் அம்மாவை வந்து ஜாக்கெட் போடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருந்தது. ஆனால் நீங்கள் அதுவும் லவ் பண்ணுற பொண்ணுக்காக தான் அவங்க நீங்கள் ஜாக்கெட் போட சொல்கிறீங்க. அதாவது வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வரும்போது ஏதாவது நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கடைசி சீனில் உங்களுடைய லவரே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்லீவில் தான் வருவாங்க. கிட்டத்தட்ட ஜாக்கெட் இல்லாத மாதிரி தானே ஒரு ஃபீல் தான். அப்போ என்ன நினச்சிங்க? பரவாயில்ல அம்மா அப்படியே எடுத்துகிட்டு போட்டோம்னு நினச்சிங்களா? இல்லை, ஹீரோயின் என்னோட பேர் வந்து அவங்க ஆல்ரெடி அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் தான் இருக்காங்கன்றது எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும். ஏன்னா அந்த லவ் போர்ஷன் வந்து ஹாஃப் த வேல தான் ஓப்பன் ஆகுது. எனக்கு என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபேமிலி என்ன நினைக்க போகிறாங்கன்றது ஒன்று. 2வது, காலம் இந்த மாதிரி மாறிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவை மாறணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் அந்த தியேட்டரில் இருக்கும்போது நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ ஓவராலாக சொசைட்டியாக எவால்வ் ஆகும்போது எங்கள் அம்மாவுமே கொஞ்சம் ஆகணுன்ற அந்த பார்ட் ஆஃப் ஒரு விஷயம் அந்த பையனுக்கு இருக்குது. ஓகே, ஓவராலாக செல்ஃபிஷ் நோக்கம் கிடையாது. ஆக்சுவலாக படத்தில் வந்து ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்துறீங்க, அது ரொம்ப சரளமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் மிகைப்படுத்துகிற மாதிரி இல்லையா? எனக்கு மற்ற அவங்க எழுதியிருந்த வார்த்தைகள்லாம் விட அது கொஞ்சம் பெட்டர் வார்த்தையாக இருந்துச்சு. அதனால் நான் பரவாயில்லன்னு, இன்ஃபேக்ட் நான் சிலதெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்.
அந்த ஃபஸ்ட்டு ட்ரெய்லரில் கூட வரும் அந்த வார்த்தை. ஸோ அதோட ரிலேட்டடாக 2-3 இருந்துச்சு. அதனால் அடிக்கடி சொல்கிறதுக்கு சிலருக்கு சில வாயில் சில வார்த்தை அப்படி பழக்கமாக வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த வார்த்தையை நான் வச்சுக்கிட்டேன். சிலருக்கு வரும் அந்த மாதிரி. ஸோ அந்த கேரக்டருக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது எனக்கு. ஓகே, குறைச்சிருக்கலாம், ஒரு 2 குறைச்சிருக்கலாம். பரணி சார் உங்கள்கிட்ட பேசி முடிச்சிட்டிங்களா? பிரதர் ஒன்றும் இல்லை, 6:45 அங்கே ஷோ வந்து டேரக்டர் ஷோ பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாம் கால் பண்ணுறாங்க. அதுதான், வேறு எதுவும் தவறாக எடுத்துக்க வேணாம். எல்லா இயக்குநர்களும் வந்திருக்கிறதுனால ஸோ எல்லாம் கார் வருது. டேரக்டர் சார் அந்த ஷோ இல்லை, அது இல்லை. இல்லை நான் சொல்கிறேன் விபின் ராதாகிருஷ்ணன் டைரக்டர் ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி போக வேண்டியதாக போச்சு. இது அவருடைய நண்பர்கள் டைரக்டர்ஸாக அவர் கூப்பிட்ருக்காரு, ஏதோ ஒரு 20 பேர் அந்த மாதிரி. விபின் ராதாகிருஷ்ணனை பற்றி நான் சொல்லிடுறேன். அவர் இல்லாததுனால அவர் ரொம்ப உங்களுக்கெல்லாம் சொல்ல சொன்னார். அவரால் இன்றைக்கி அவைலபிளாக இருக்க முடியலன்ட்டு வந்துடுவார். ஸோ இந்த கதையை அவர் ட்ரீட் பண்ண விதமும், அவரும் சுதாகரும் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணாங்க சேர்ந்து, சுதாகர் தாஸ். ஸோ ரொம்ப அது எடுக்கும் பொழுது இருந்த ஒரு அனுபவத்தை விட அந்த படத்தை பார்க்கும் பொழுது சிலருடைய ரெஸ்பான்ஸ்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப அவர் பண்ணியிருந்த சில சீன்ஸும் அந்த ட்ரீட் பண்ண அந்த படத்தை மொத்தமாக அந்த கதையை ட்ரீட் பண்ண விதமும் ரொம்ப ரசிக்கும்படியும் ஒரு முக்கியமான ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன். எஸ் பரணி சார், இங்கே படத்துக்குள்ளையா பீடி எடுக்குது, கொளுத்தலை. பட் ஆனால் பண்ணுறாங்க இல்லை சார், பெரியவங்களை பார்த்து சின்னவங்க பண்ணுறதுன்றது ஒன்று நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாரும் வீட்டில் பிடிக்காட்டா கூட டிவிலையும் அங்கேயோ பார்த்து இல்லை எங்கேயாவது பார்த்து இன்னொருத்தரை பார்த்து அது ஒரு ஸ்டைலாக பண்ணுவாங்க. என் குழந்தை இந்த மாதிரி பண்ண ஒரு ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, நான் அடிக்கடி பர்த்டே போது அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ தப்பு தான் சார், நிறைய விஷயங்கள் தப்பு தான். பட் அவங்களுக்கு தப்புன்னு தெரியுதே சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாம் படம் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி கிறிஸ்டியன் முஸ்லீம் அதெல்லாம் பார்த்து ஆமாம் இப்போ தான் மைண்டில் வருது அது அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. அப்படியெல்லாம் நல்லா இருக்குல்ல சார்? சார் 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 உங்ககிட்ட தான் சார் மைக் மட்டும் கார்த்திக் சார் உங்கள்கிட்ட. சார் ஒரு மூவி வந்து சூப்பராக இருந்துருக்கும். நாங்கள் எல்லாம் ரிவ்யூவர்ஸ்லேருந்து எல்லாமே எழுதுறோம். அந்த மூவி மக்கள்கிட்டக்க போய் சேருடான்னு கேட்டால் அது வந்து இன்னமும் கேள்விக்குறியோட இருக்குது. எத்தனையோ தியேட்டர்ஸில் வந்து ஷோ கேன்சல் ஆகக்கூடிய அந்த சோர்ஸ் ஆஃப் பாயிண்டில் தான் இருக்குது. தியேட்டரும் பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்க்குறாங்க, இந்த ஸ்டார் வேல்யூ மூவி தான் நாங்கள் இறக்குவோம், இந்த ஸ்டார் வேல்யூ ரீரிலீஸ் கூட ஆக்குறாங்க தவிர ஆனால் இந்த மாதிரியான மூவிகள் வந்து அங்கீகரிக்கவே மாட்டுக்காங்க. என்ன காரணம் மட்டும்? இல்லை சார், இந்த கேள்விக்கு காரணம்னு ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலி ரியாலிட்டி பார்த்தோன்னா வந்து ஒரு ஃபேஸுன்றது வந்து தேவைப்படுது எந்த ஒரு படமாக இருந்தாலுமே. ஏன்னா இன்றைக்கி மக்கள் வந்து தியேட்டரில் படம் பார்க்குறதுக்கு ஒரு ரீசனிங் தேவைப்படுது. ஏன்னா இன்க்ளூடிங் த காஸ்ட் விச் இஸ் இன்கர்ட் ஃபார் ஃபேமிலி டு கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம். பட் அந்த மாதிரி விஷயங்களை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சின்ன படங்களும் நிறையா வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கு சார். ஆக்சுவலாக அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியில் தான் நாங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கோம். எங்களுக்குமே இது புது முயற்சி. இந்த படம் முடிஞ்ச பிறகு தான் நானே இதில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னன்றதை ரெடி பண்ண முடியும் சார். பட் we are all believing that the film will do justice to what has been created. அது ஒவ்வொரு படத்துக்கு ஒரு பட்ஜெட் ஒரு விஷயம் இருக்குல்ல சார். நீங்கள் நம்ம பேசுகிற வணிகம் வந்து அந்தந்த படம் சார்ந்த பட்ஜெட்டை பொறுத்து இருக்குது. ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு அழகான படமாக தான் பார்க்குறோம். அந்த சின்ன படத்துக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறோம். அது த்ரூ த தியேட்டர், த்ரூ ஓடிடி, த்ரூ சேட்டிலைட் எல்லா சேனல்ஸ் மூலமாகவும் நடக்கும்னு நம்புகிறோம். இன்னும் ஒரு 2 weeksல we will be able to have an answer to this சார். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். we can stand for the photograph. இல்லை, அந்த கிறிஸ்டியன் ஹிந்து முஸ்லீம் மேட்டர் செம மேட்டர் சார். we are very proud that we are the first one to do it and history bookல இடம் பெற்றுவோம்னு நினைக்கிறேன். லவ்லி. தேங்க்யூ ஃபார் that.